அமெரிக்காவின் உட்டா மாகாணத்தில் உள்ள சால்ட் லேக் சிட்டிக்கு அருகில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் மத வெறுப்புணர்ச்சி காரணமாக இந்தியர் ஒருவர் 15 முறை கத்தியால் குத்தப்பட்ட கொடூர சம்பவம் கடந்த திங்கட்கிழமை அரங்கேறியுள்ளது. உட்டாவின் வெஸ்ட் வேலி சிட்டியில் உள்ள வேலி சிட்டி மால் என்ற வணிக வளாகத்தில் சையத் சுஹைலுதீன் என்ற இந்தியர் பணியாற்றி வந்தார். அங்கு வந்த பீட்டர் மைக்கேல் லார்சன் என்ற நபர் சுஹைலுதீனிடம் அவரது மதத்தை கேட்டுவிட்டு அவரை 15 முறை கொடூரமாக கத்தியால் குத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கைது செய்யப்பட்ட லார்சன் தான் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் திட்டமிட்ட பெரும் உயிரிழப்பு சம்பவங்களை நடத்த திட்டமிட்டிருந்த ஆபத்தான நபர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கத்தி குத்துக்கு உள்ளான சுஹைலுதீன் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தாக்குதலை தடுக்க முயன்ற பொதுமக்களால் தாக்கப்பட்டதால் லார்சனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் தூதரகம் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான அனைத்து தூதரக உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இது குறித்து உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து வழக்கை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. லார்சன் மீது கொலை முயற்சி மற்றும் தடை செய்யப்பட்ட ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான போக்கு மற்றும் வெறுப்புணர்வு சம்பவங்கள் அண்மை காலமாக கணிசமாக அதிகரித்து வருகின்றன. டெக்சாஸ் போன்ற அமெரிக்க மாகாணங்களில் இந்தியர்களை நோக்கி இந்தியாவுக்கே திரும்பி போங்கள், எங்கள் இடத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க கூடாது என்று பகிரங்கமாக வெறுப்பை உமிழும் சம்பவங்கள் நடந்துள்ளன. இந்தியா மீது அதிகப்படியான வரி விதித்தது, H-1B விசா கட்டண உயர்வு போன்ற அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா மீது அமெரிக்கா மேற்கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.